இந்த குழந்தை ஞான குழந்தையா வளர்வதற்கு காரணமே அவங்க தாயும் தந்தையும் ஒரே எண்ணத்துடன் நாம் அந்த மகிழ்ச்சியின் அருளால் அந்த ஞான குழந்தை தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற உணர்வும் அந்த எண்ணி உணர்வுதான் அங்கு சீர்பட விளைந்தது. டாக்டர்களும் மற்றவர்கள் அணுசல்கள் உங்களுக்கு விளைந்ததில்லை என்று அவர்கள் சொல்லி அதற்குண்டான வைத்தியங்கள் செய்தாலும் அது எடுபடவில்லை. ஆக அதனுடைய நிறைகள் கொண்டு இவருடைய எண்ணமே ஓங்கி வளர்க்கப்பட்டு தன் உடலுக்குள் அந்த அணுசல்கள் விளைந்து அவங்க எண்ணமே அந்த கருத்தரிக்கப்பட்டு, ஆகவே இந்த கருத்தரித்த அந்த ஞான அதே இவர்கள் எந்த ஞானத்தின் தன்மை பெற வேண்டும் என்று எண்ணினாரோ அந்த உணர்வில் சத்து அந்த ஞான குழந்தை உணர்வாக அது விளைந்து இது இனி வளரப்படும் போது ஞான குழந்தை நீங்க பார்க்கலாம். அது வளர வளர அந்த குழந்தை ஞானத்தின் தொடரை ஒவ்வொன்றும் அதனுடைய பார்வையும் அதை பார்வையின் நிலையும் நலமாக இருக்கும். அந்த குழந்தை வளர வளர அந்த குடும்பத்திலும் சரி அவங்க சார்ந்ததும் சரி அதுகிட்ட எண்ணி நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் ஜெயமாக வேண்டும் என்று அதை கூர்மையாக பார்த்துவிட்டு சென்றால் அந்த உணர்வின் தன்மை அவங்க வெற்றி பெறும் நிலை வரும். அவங்க குடும்பத்திலும் இதய நிலைகள் அவர்கள் அடிக்கடி எண்ணுவர் என்றால் அந்த தொழில் வளம் பெருகவும் அவர்கள் மனபலம் பெருகவும் இது உதவும். ஏனென்றால் காரணம் அந்த குழந்தை பூர்வ புண்ணியம் தாய் அனைத்துமே அடிக்கடி அந்த மகிழ்ச்சியின் அருளோடி பெற வேண்டும். அந்த கருவு நிலைகள் அந்த ஞானத்தன்மை வளர வேண்டும் என்று கருவுற்ற பின் அவருடைய உணர்வுகள் அதிகமாக அந்த எண்ணத்தை செலுத்தினால் அந்த கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை அது பூர்வ புண்ணியமாக அமைகின்றது. அதே சமயம் தாய் அடிக்கடி எண்ணும் போது அவர்களுக்கு ஊழ்வனையாகி அந்த குழந்தை அந்த மகிழ்ச்சியின் தன்மை வரப்படும் போது அந்த மகிழ்ச்சியை எண்ணி எண்ணி இவருடைய உணவும் பூரிப்பாவதும் அவருடைய மனமும் ஆன்மா இங்கே வருகின்றது. ஆக அவர் மகிழ்ச்சியான எண்ணங்கள் இருக்கும்போது யாரிடத்தில் சொல்லை சொன்னாலும் கேட்பவருடைய செவிகளில் உண்டி, ஆனால் இவர்களை பார்க்கப்படும் போது இவர்கள் மகிழ்ந்திருக்கும் உணர்வுகள் அவர்களை மகிழச் செய்யும். அந்த மகிழ்ச்சியின் தன்மையிலே எத்தொழில் செய்தாலும் அவர் எதிர்காலம் அவர்களுக்கு எதிர்காலம் செழித்த நிலைகள் இருக்கும் நிலைகள் வரும். ஆகவே இதை போலதான் நாம் எண்ணங்கள் எதுவோ அந்த எண்ணத்தின் தன்மை நம் உயிர் அதை இயக்குகின்றது. ஓ என்று ஜீவனாக்கின்றது. நாம் எண்ணி உணர்வின் சக்தியை இரையாக்கின்றது. இறையின் சக்தி செயலாக நமக்குள் எண்ணங்கள் தோன்றுகின்றது. எண்ணத்தின் நிலையாக தெய்வமாக அது இயக்குகின்றது. அந்த உணர்வின் சத்து உரையப்படும் போது சிவமாக மாறுகின்றது. நம் உடல் ஆக சூட்சம நிலையில் இருப்பது அது சிவமாக அது மலர்கின்றது. இதை போல இங்கே வந்தவர்கள் அனைவருமே நாம் இதை சொன்னவருடைய நோக்கங்கள் ஒவ்வொருவரும் இந்த உணர்வை சக்தி கொண்டு நாம் அனைவரும் இப்போ நாம் எண்ணும் போது சிறுதுளி பெருவெள்ளம். இப்போ ஒரு நூலை வைத்து இந்த பொருளை தூக்க முடியாது, ஆனால் பல நூலை இணைக்கப்படும் போது இந்த பொருளை தூக்க முடியும். இதை போல உங்களுக்குள் அந்த அருஞானின் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்து நாம் எல்லோரும் ஒன்று சேர்த்து அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணும் போது நம் முன் படர்ந்திருக்கும் அந்த அருஞானின் உணர்வின் சக்தியை இங்கே கவர முடியும். சிறுதுளி பெருவெள்ளம் போன்று நாம் சிறுதுளிகளா பேர்ந்தாலும் அது ஒருங்கிணைந்து செத்தை குப்பைகளை அள்ளி வீசுவது போல நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து இந்த உணர்வின் எண்ணம் கொண்டு நாம் தியானிப்போம் என்றால் அரும் மகிழ்ச்சிகள் அனைவருமே அவர்கள் பிறவா நிலையை பெற்றதனால் சாதாரண மனிதன் அவருடைய எண்ணத்தை நாம் கவர்வது மிக கடினம். ஆனால் கவர்வதற்காக தான் இப்ப நாம் கூடியிருக்கும் அனைவருக்கும் அருள் ஞானின் உணர்வை உங்களுக்கு ஊண்டச் செய்து அந்த உணர்வின் எண்ணத்தை இயங்கச் செய்து அந்த உணர்வால் நாம் அனைவரும் ஒரே எண்ணத்துடன் அது இயங்கும் போது நம் முன் படர்ந்திருக்கும் அருள் ஞானின் நிலையை நாம் பெற முடிகின்றது. இதற்குத்தான் கோயில்களை தேரை வைத்து கட்டி சிறு சிலையை வைத்து இழுக்கும்படி சொன்னார். பலரும் ஒன்று சேர்த்து இழுத்தால்தான் அந்த தேர் எல்லைக்கு வரும். இதை போலதான் அருள் ஞானின் உணர்வுடைய நிலைகளை நாம் பெற வேண்டும் என்று ஒருங்கிணைந்து அது இருப்போம் என்றால் அந்த அருஞானின் உணர்வுகளை அவர்கள் வலு கொண்டதை ஒப்ப சிறு துளியானாலும் பல நூல்கள் சேர்த்து கோர்ப்பது போல வலுகொண்ட எண்ணங்களாக உங்களுக்கு மாறுகின்றது. இதனின் துணை கொண்டு மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கும் போது அந்த அலைகள் நமக்கு முன் வருகின்றது. நம் ஆன்மாவில் கலந்து இருக்கக்கூடிய நம்மை எரியாத தீமைகள் சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு என்ற இந்த உணர்வலைகளை நாம் அது அடித்துச் செல்கின்றது. செத்தை குப்பைகளாக இருந்தாலும் பெரும் வெள்ளம் வரும்போது இதனை அனைத்தும் அடித்துச் செல்வது போல அருள் ஞானின் உணர்வுகளை நாம் தியானிக்கும் போது நம் ஆன்மாவில் பட்டுள்ள தீமையான உணர்வுகளை இது அகற்ற அது வலுவரை செய்கின்றது. இதை போல நாம் அனைவருக்கும் தீமை அகற்றிடும் சக்தியாக நமக்குள் எண்ணங்கள் ஓங்கி வளர்ந்து நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து இந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியின் நற்சக்தி பெற வேண்டும் என்று அது எதிர்காலம் செல்வ செழிப்புடன் வளர வேண்டும், ஞான குழந்தையாக வளர வேண்டும் என்றும் நாம் அனைவரும் சேர்ந்து நாம் வாழ்த்து கூறுவதுதான் முறை. ஆக நாம் அனைவரும் இதை போன்று நாம் வாழ்த்து கூறும் இந்த உணர்வுகள் அந்த குழந்தை எண்ணி செயல்படுத்தும் இந்த உணர்வுகள் நாம் சக்தி வாய்ந்த எண்ணங்களாக ஊன்றி அது எதிர்காலம் மிக சக்தி வாய்ந்ததாக மாறும். இதுதான் குழந்தைகள் பிறந்த நாள் கொண்டாடுவதும் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போது நாம் பேசுவதும் குழந்தைகளை அன்று பேர் வைக்கும் போது அந்த உயர்ந்த ஞானத்தின் தன்மை கொண்டு நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்ற எண்ணம் நாம் இடும் மூச்சலைகள் நம் நினைவலைகள் அந்த குழந்தையின் உணர்வுகளில் பதிவாகின்றது. நாம் அனைவருடைய எண்ணத்தின் வலு கொண்டு அந்த எதிர்காலம் அந்த குழந்தை ஞானமாக வளரும். இப்ப நான் ஒருவன் தடித்து கொடுத்தாலும் நாம் அதே எண்ணங்களை நாம் அனைவரும் சேர்த்து நாம் இந்த எண்ணத்தால் சொல்லும் இந்த உணர்வின் சக்திகள் நாம் இடும் அலைகளை
அதன் தாயின் மடிமேல் வீழ்த்திருக்கும் போது தாயின் எண்ணத்தால் அது உடலை கவரப்படுகின்றது. நாம் இடும் இந்த மூச்சலைகள் நாம் எண்ணத்தால் அந்த குழந்தை நினைவலைகளை உங்கள் கூட்டும் போது இந்த உணர்வுகள் அதை இயக்கப்பட்டு அந்த குழந்தையின் உணர்வுகளை அது ஊடுருவச் செய்கின்றது. நாம் கெடுக்கும் இந்த உணர்வுகள் இந்த ஆசிகள் அனைத்தும் வலுகுண்ட குழந்தையாக அது வருகின்றது. எதிர்காலம் அது ஞான குழந்தையாக வளரும் இது உதவும். அதனாலே நாம் அனைவரும் சிறு 5 நிமிடம் தியானித்துவிட்டு நாம் கேட்டுள்ள உணர்வுகளுக்கு இது சக்தி பெறும் நிலைகள். நாம் இந்த சக்தியின் உறுதுணை கொண்டு நாம் இடும் வாக்கினை அந்த குழந்தைக்கு ஞான குழந்தையா வளர வேண்டும். ஆக அதனுடைய எதிர்காலம் செல்வ செழிப்புடன் வளர வேண்டும். மனபலம் பெற வேண்டும், மனவளம் பெற வேண்டும், கல்வி ஞானம் பெற வேண்டும். அது பார்வையிலே அனைத்தும் கனிவு பெற வேண்டும். அது பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும். அது பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணங்களை நாம் பாற்றுவோம் என்றால் இந்த உணர்வின் எண்ண பதிவு அந்த குழந்தைக்கு மிக சக்தி வாய்ந்ததாகும். இந்த முறைப்படி இங்கே நாம் செய்தாலும் சரி, இந்த முறைப்படி இதை போல கூட்டமைப்பாக இருந்து நீங்கள் எந்த குழந்தைக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள். அந்த குழந்தை ஞான குழந்தையாக வளர்வதும் அது தீமையற்ற குழந்தையாக வளர்வதும் ஞானத்தின் தொடர் வரிசையில் வருவதும் தீமை அகற்றும் சக்தியாக குழந்தையின் உள்ளத்தில் வளர்ந்து அந்த மெய்ஞானத்தின் நிலைகள் அங்கே வளர இது உதவும். அதனால் நாம் சிறிது நேரம் அனைவரும் ஒன்று சேர்த்து இப்போ ஒரு 5 நிமிடம் தியானிப்போம். ஏனென்றால் தியானம் என்றால் நாம சாமியாரா போடுவோம், இது என்ன நான் சாமி கும்பிட எப்படி தியானம் பண்றதுன்னு என்ன வேண்டாம். நாம் தியானம் என்பதை உயர்ந்த எண்ணங்களை நாம் பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப எண்ணுவதுதான் தியானம். இப்ப யாராவது நம்ம சண்டையிட்டு விட்டால் திட்டி விட்டால் என்னை இப்படி பேசினானே என்று எண்ணுவது இது தியானம் தான். ஆக நாம் மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் வளர வேண்டும், என் பார்வை எல்லோரும் நல்லதாக்க வேண்டும் என்று இது தியானம் தான். நாம் எண்ணியது நமக்கு உடலாகின்றது, நாம் எண்ணியது நம் உயிர் இயக்குகின்றது, எண்ணியது நம் உடல் ஆக்குகின்றது நம்ம உயிர். நாம் எண்ணியது உடலுக்குள் விளைய வைக்கின்றது, விளைந்தது நம் உயிர் அழைத்து செல்கின்றது. ஆகவே நமக்குள் இருக்கும் எண்ணங்களை நம் உயிரை நமக்குள் படைக்கின்றது. நம்மை ஆளுவன் ஆண்டவனே, ஆண்டவனாக இருப்பதும் உயிரே. நாம் எண்ணியதை இயக்கி இரையாக்குவதும் நாம் இறைவனாக்குவதும் உயிரே. ஆக நாம் எண்ணியதை ஓ என்று ஜீவனாக்குவதும் உயிரே. நாம் எண்ணிய உடலுக்குள் பதிவு செய்தாலும் அனைத்துக்கும் குருவாக இருப்பதும் உயிரே. நாம் எந்தெந்த உயர்ந்த எண்ணங்கள் என்றுமோ அது திரும்ப எண்ணி அது குருவாக நின்று அதை நல்வழி காட்டுவதும் இது. ஞானியின் உணர்வின் தன்மையை உங்களுக்குள் பதிவு செய்யும் போது இதை நீங்கள் மீண்டும் இதை எண்ணுவிடால் இது குருவாக நின்று உங்களுக்கு நல்வழி காட்டும். தீமை செய்தவரை உங்களுக்குள் எண்ணி ஓ என்று ஜீவனாக்கி உங்களுக்குள் உடலுக்குள் என்று பதிவு செய்தால் அதை திரும்பி நீங்கள் எண்ணும் போது தீமை செய்யும் உணர்வாக குருவாக நின்று உங்கள் தீமை விளைவிக்கும் நிலைக்கு அழைத்துச் செல்லும். நோய் என்ற நிலைகள் கொண்டு பதிவானால் அந்த பதிவின் நிலைகள் கொண்டு நோய் என்று பேசினாலும் அந்த நோய் என்ற நிலைகள் கொண்டு அது ஜீவனாக்கி அதுவே குருவாகி உங்களுக்கு நோயாக உருவாக்கும். ஆக நோயெல்லாம் நீக்கி அருஞானின் உணர்வை உங்களுக்குள் எடுத்துக்கொண்டால் இதனின் உணர்வை உங்கள் உயிர் ஜீவனாக்கி இந்த உணர்வின் தன்மை நோயற்றவனாகவும் ஞானத்தின் தன்மை கொண்டு பொருளறிந்து செயல்படும் திறனாகவும் நமக்குள் வளர்க்க அந்த உணர்வின் எண்ணம் நமக்கு குருவாக இருந்து இந்த வாழ்க்கையை தீமையற்றவனாக்கி தீமை அகற்றிடும் சக்தியாக நமக்குள் விளையும். ஆகினால அந்த விளையச் செய்யும் சக்தி இங்கே கேட்கணுந்த உணர்வுகளில் இது பதிவாக வேண்டும். மெய்ஞானின் அருள் உணர்வு உங்களுக்குள் பதிய வேண்டும். உங்கள் அறியாத தீமைகள் நீக்க வேண்டும். நன்மை செய்த நிலைகள் அனைத்து தெய்வமான அந்த குணங்கள் உங்களுக்கு ஓங்கி வளர வேண்டும். மெய்ஞான உணர்வு உங்களுக்குள் விளைந்திட வேண்டும். உங்கள் மூச்சும் பேச்சும் உலக நன்மை பயக்கும் சக்தியாக மலர்ந்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை உபதேசித்தது. கேட்டுணர்ந்தோர் அனைவரும் பதிவாகி இதனின் செயலாக உங்கள் எதிர்காலம் சிறந்திருக்க வேண்டும் என்று அந்த சிறந்த எண்ணங்கள் உங்கள் எண்ணத்தின் நிலைகள் பதிவாகி அந்த ஞான குழந்தை உடலை பதிவாகி பதிவின் நிலைகள் கொண்ட ஞான குழந்தையாகி அது எதிர்காலத்தின் ஞானத்தின் தொடராக நாளை வரும் விஞ்ஞான உலகத்தில் வரும் பேரழிவிலிருந்து மீட்டிடும் உணர்வு அந்த குழந்தை உணர்வுகளை வளைந்து அவருடைய மூச்சும் அந்த பேச்சும் விஞ்ஞான உலகத்திலிருந்து தீமை அகற்றும் சக்தியாக வரும் எதிர்கால குழந்தையாக அது வளர வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இப்போது தியானிப்போம்.